Hi, have a good day. நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி பற்றி ரொம்ப ப்ரீஃபான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. அதனால் ஜஸ்ட்டு ரிஸ்க்னா என்ன அப்படின்றதையும் அன்சர்டனிட்டி அப்படின்னா என்னன்றதையும் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ யூஸ்வலாகவே ரிஸ்க் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா some kind of variation in the rate of return. இப்போ நம்ம ஏற்கனவே ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்துருக்கோம். நம்ம 25% அப்படின்ற ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நமக்கு கிடைக்குது அப்படின்னு. அதே மாதிரி நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10% கிடைக்கலாம், 25% கிடைக்கலாம், சம்டைம்ஸ் நமக்கு 50% கூட கிடைக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு இவ்வளவு தான் கிடைக்கும் அப்படின்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ இந்த வேரியேஷன் ஒரு ரேட் ஆஃப் ரிட்டர்னில் இருக்கிறது பேர் தான் ரிஸ்க் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா மார்க்கெட் நல்லா இருக்கிறப்ப நமக்கு கம்மியான ரிட்டர்ன் கிடைக்கும், மார்க்கெட் நல்லா இருக்கிறப்ப அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோன்னா, ஒரு பர்சன் 100 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்காப்புல. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் அவருக்கு 10% ரிட்டர்ன் கிடைக்குது, செகண்ட் இயர் 5% ரிட்டர்ன் கிடைக்குது, தேர்ட் இயர் 15% ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ இந்த கிராஃபை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகி 5%, அப்புறம் 15% கூட கிடைக்குது. ஸோ இப்போ இதை நம்ம கிராஃபில் போட்டு பார்க்கும்போது இந்த வேரியேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வேரியேஷன் பேர் தான் நம்ம ரிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருப்போம் ஏற்கனவே. இந்த ரிஸ்க்கை எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா 3 வகையில் நம்ம மெஷர் பண்ணலாம்: வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் பீட்டா. ஏன் வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் பீட்டா பற்றி படிக்கிறோன்னா, ஏன்னா ரிஸ்க் அப்படின்றதே ஒரு டேட்டா பாயிண்ட், ரேட் ஆஃப் ரிட்டர்னை டேட்டா பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா அதோட வேரியேஷன் தான் ரிஸ்க், வேரியபிலிட்டி தான் நம்ம ரிஸ்க் அப்படின்னு நம்ம படித்தோம். ஸோ அப்போ ஒரு டேட்டா பாயிண்டில் எவ்வளவு வேரியேஷன் இருக்குது, இப்போ இந்த டேட்டா பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ இதை அப்படியே ஒரு கிராஃபில் போடும்போது நமக்கு எவ்வளோ வேரியேஷன் இதில் கிடைக்குது அப்படின்றத படிக்கிறது தான் ஸோ இந்த வேரியன்ஸ். ஓகே, ஸோ வேரியன்ஸ் அப்படின்றது மீன் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ரிட்டர்ன்ஸ். நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு வேரியன்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த வேரியன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு இந்த வேல்யூஸோட மீன் வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது சென்ட்ரல் டெண்டன்சின்னு படிச்சிருப்போம். இந்த மீன் வேல்யூலேருந்து நம்மளோட டேட்டா பாயிண்ட், இப்போ 10% எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 15% எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ இதோட லெங்க்த்து வேரி ஆகிருக்கு அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் இந்த வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேல்குலேஷன். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிஸ்க்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ் படிக்கும்போது நம்மளோட டயக்ராம் இந்த மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரிட்டர்னுக்கு ரிஸ்க் கம்மி, ஏன்னா வேரியபிலிட்டி கம்மியாக இருக்குது, வேரியேஷன் கம்மியாக இருக்குது. ரிட்டர்ன் அரவுண்டு ஒரு 7%, 5% அப்படின்னு சொல்லி வேரியேஷன் 2 கிட்ட தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் மேக்ஸிமம், திரும்ப 5% எப்படின்ற மாதிரி. ஆனால் எப்போ இந்த மாதிரி இருக்கோ, இந்த மாதிரி கேர்வில் வேரியேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது ஒரு எண்டில் 10%, ஒரு எண்டில் 1% ரிட்டர்னும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிராஃப் ஹை ரிஸ்க்கு, இந்த மாதிரி கிராஃப் லோ ரிஸ்க்கு. ஸோ இந்த வேரியன்ஸ் வச்சு நம்ம இந்த ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டியை நம்ம படிப்போம். அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வச்சு நம்ம ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டியை பற்றி படிப்போம். அதே மாதிரி பீட்டா அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இருக்குது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த டேட்டா பாயிண்ட்டை வச்சு சென்ட்ரல் டெண்டன்சியை மெஷர் பண்ண முடியாது. பட் ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, இப்படி மாதிரி இருக்கிற இந்த ஒரு அன்ஆர்டர்டு ஃபார்மை படிக்கிறதுக்கு, இந்த வேரியேஷனை பற்றி படிக்கிறதுக்கு இருக்கிற மெஷர் தான் பீட்டா அப்படின்ற ஒரு மெஷர். ஸோ இந்த மெஷரை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, எவ்வளவு தூரத்துக்கு அது வேரி ஆகிருக்கு, எவ்வளோ வொலட்டைல் இருக்குது, எவ்வளவு ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் ஹை ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கும் லோ ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ இது மூலமாக அந்த ஸ்டாக்கோட ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி கால்குலேஷன். உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
Thank you. Bye. See you in the next video lecture.